இப்போ தேன் வந்து எப்படி எத்தனை வருஷமானாலும் பழுதா போகாம இருக்கு, தேன் மட்டும் எப்படி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பழுதா போகாம இருக்கு, இதுக்கு என்ன காரணம், இது எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது வந்து தேன்ல காணப்படுற மிக குறைந்த நீரின் அளவு. தேன்ல காணப்படுற நீரின் அளவு அப்படின்றது வெறும் 17%. நுண்ணுயிரிகள் வந்து பெருகி பெருகிறதுக்கு வந்து அங்க அதிகரித்த நீர் தேவைப்படுது. இங்க காணப்படுற நீரின் அளவு அப்படின்றது 17%. இந்த குறைவான நீர்ல நுண்ணுயிரிகள் பெருகிற சாத்தியம் அப்படின்றது மிக குறைவு. இரண்டாவது, தேன்ல காணப்படுற அமிலத்தன்மை. தேனில இருக்கிற pH அளவு அப்படின்றது 3.4.5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த அமிலத்தன்மை காரணமாக நுண்ணுயிரிகளால வாழ முடியாது. இந்த அமிலத்தன்மையில வந்து பெரும்பாலான நுண்ணுயிரிகளால வாழ முடியாது. அப்ப நுண்ணுயிரிகள் பெருகிறத இதுவும் வந்து தடுக்குது. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ தேன்ல வந்து தேனீக்கள் குளுக்கோஸ் ஆக்சைடைஸ் அப்படின்ற ஒரு நொதியத்தை சுரக்குது. இந்த நொதியம் வந்து குளுக்கோஸை குளுக்கோனிக்காகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் மாற்றுது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது இந்த நுண்ணுயிரிகளுக்கு ஒரு கிருமி நாசினி போல செயல்படுது. இதால நுண்ணுயிரிகள் பெறுகிறது அப்படின்றது அங்க தடுக்கப்படுது. இதை விட தேன்ல காணப்படுற சில கூறுகள் வந்து நுண்ணுயிரிகள் பெறுகிறத வந்து தடை செய்யுது. இதுவும் வந்து தேன்ல நுண்ணுயிரிகள் இல்லாம போறதுக்கு ஒரு காரணம். அப்ப தேன் வந்து எப்படி எத்தனை ஆண்டுகள் பழுதா போகாம இருக்குன்னு சொன்னா அதுக்கு மேல சொன்ன இந்த 4 விடயம் தான் காரணம்.